தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்புடன் பிறப்புகளுக்கு வைதாராமூர்த்தியின் இனிய காலை வணக்கம். நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இன்றைக்கு 344வது நாள் பதிவு. மனைவி சொன்ன விளக்கம் என்ற தலைப்பிலே இருக்கிற ஒரு குட்டி கதை. வானொலி நாடகம் ஒன்றை கலைஞர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதிலே சந்தனா என்கிற பெண் விலை கூறி விற்கப்படுகிறார். அந்த ஊரில் இருக்கிற மிகப்பெரிய வியாபாரி அந்த சந்தனாவை விலைக்கு வாங்கி வருகிறான். விலைக்கு வாங்கி வருகிறவன் அவளை நேராக அழைத்து கொண்டு தன்னுடைய மனைவியிடம் சென்று, இவளை உனக்கு அடிமையாக வேலைக்காரியாக வைத்துக்கொள், இவளை நான் அடிமையாக கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அவளுடைய முகத்திரையை விளக்கு என்று கேட்கிறாள். பார்த்தால் மிகப்பெரிய பேரழகியாக இந்த சந்தனா இருக்கிறாள். இந்த பணக்காரனின் மனைவிக்கு உடனே ஒரு சந்தேகம் வருகிறது. கண்டிப்பாக இவளை அடிமையாக வேலைக்காரியாக வைத்துக் கொள்வதற்காக வாங்கவில்லை, அவனுடைய இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காகத்தான் வாங்கியிருக்கிறான் என்று புரிந்து கொள்கிறான். அதே நேரம் அந்த வியாபாரி தன்னுடைய மனைவியிடத்திலே, நான் வெளியூருக்கு வியாபாரமாக செல்லப் போகிறேன், இவளை பார்த்து கொள்ளிட்டு விட்டு போகிறான். இந்த மனைவி நினைக்கிறாள், எங்கே தனக்கு அவள் போட்டியாக வந்துவிடுவாளோ என்ற எண்ணத்திலே அந்த சந்தனா என்கிற அடிமையினுடைய தலைமுடியை நாவிதரை அழைத்து கோணல் மாணலாக வெட்ட சொல்லுகிறாள். முகத்திலே கரிக்கோளால் சூடு போட்டு விடுகிறாள். முகம் கொடூரமாக மாறிவிடுகிறது. இப்படியெல்லாம் செய்யலாமா என்று கேட்டால் அந்த பெண் ஒரு விளக்கம் கொடுக்கிறாள். என் கணவனை என்னிடமிருந்து பிரித்து விடுவாள், எனவே நான் செய்தது சரிதான் என்று விளக்கம் கொடுக்கிறாள் என்று ஒரு கதையை கேட்டதாக தலைவர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். மற்றொரு கதை, நாதம் எழாது நரம்புதான் அரும் என்கிற தலைப்பு. ஒரு சமயம் புத்தர் ஒரு இளைஞனை பார்க்கிறார். அந்த வாலிபன் வீணையினுடைய நரம்புகளை முறுக்கி கொண்டிருக்கிறான். என்ன செய்கிறாய் என்று கேட்கிறார். நான் நாதம் வருவதற்காக இந்த நரம்புகளை முடுக்குகிறேன் என்று சொல்லுகிறான். அப்போது புத்தர் சொல்லுகிறார், நீ நரம்புகளை சரியான அளவிலே முடுக்க வேண்டும். ஒருவேளை தளர்ந்திருந்தாலும் நாதம் வராது, அதிகமாக முடுக்கப்பட்டாலும் நாதம் வராது. அதனால் நீ இன்பநாதம் வேண்டும், வீணை நரம்பில் இனிய நாதம் இன்பநாதம் ஏழிசை கிளம்ப வேண்டுமானால் நரம்பு எந்த அளவுக்கு முடுக்கப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு தான் முடுக்க வேண்டும். அதுதான் இல்லை நான் என் இஷ்டப்படித்தான் முடுக்குவேன் என்றால் நாதம் எழுப்பாது, நரம்பு தான் அரும், அதுபோல வாழ்க்கையும் கெட்டு போய்விடும் என்று சொல்கிறார். அவள் சொன்னாள் என்ற தலைப்பிலே ஒரு குட்டி கதை. ஒரு பெண்ணை பார்த்து, ஆலமரத்து பிள்ளையாரை 6 முறை சுற்றி வந்தால் உனக்கு கர்ப்பம் தரிக்கும் என்று ஒருவன் சொன்னான். அந்த பெண், இப்போதே எனக்கு 6 மாத கர்ப்பம்தான் என்று சொன்னாள் என்று சிரிக்கிறான். இருவரும் சூடியிருப்பது அத்தி மாலைதான் என்கிற கதை. கோவூர் கிழார் என்கிற சங்ககால புலவர் நலங்கிள்ளி நெடுங்கள்ளி என்ற 2 சோழர்களுக்கும் நண்பர். ஒரு நாள் நெடுங்கிள்ளியின் பால் நலங்கிள்ளியின் அவைகளை புலவர் இளங்கோவன் இளந்தேவன் என்பான் வருகிறான். நெடுங்கிள்ளி இவன் புலவன் அல்லன், நலங்கிள்ளியிடம் அனுப்பி வைக்கப்பட்ட ஒற்றன் என்று சந்தேகப்படுகிறான். நலங்கிள்ளியால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒற்றன் என்று சந்தேகப்படுகிறான். உடனே கோவிற்கிழார் தலையிட்டு, அல்ல நடுங்கள்ளியை பற்றி அப்படி அவசரப்படாதே, இவன் புலவன் தான், நலங்கிள்ளியின் குழுமண்டபத்தில் பணியாற்றுகிற புலவன் தான் என்றான் இந்த இளந்தத்தன் என்று சொல்லி அவனை காப்பாற்றுகிறான். அடுத்த கட்டம் உறையூரில் இருந்த சோழ நெடுங்கள்ளி மீது சோழ நலங்கிள்ளி போர் தொடுக்கிறான். அந்த போரில் கோவிற்கிழார் பங்கு என்ன தெரியுமா? கிருஷ்ணனை போல பாண்டவர்க்காக தூது சென்று கிருஷ்ணனை போல அதை குழுது எடுக்கிறேன் கேட்கவில்லை, 2 மன்னர்களுக்கு இடையே நின்று பாடுகிறார். என்ன பாடுகிறார்? நின்ன கண்ணியம் மார்பிடைந்திலே நின்னொடு பொருவோன் கண்ணியம் மார்பிடைந்தன்றே. அதாவது, சோழனே நெடுங்கிலேயே நீ அணிந்திருப்பதும் அத்திதான், நலங்கிள்ளி அணிந்திருப்பதும் ஆத்திதான் கூடியிருக்கிறான். இருவருமே சோழ வம்சத்தை சார்ந்தவர்கள். ஒருவீர் தோற்பினும் தோற்பது உங்குடியே. 2 பேரில் யார் தோற்றாலும் சோழர் குடிதான் தோற்றது என்று சரித்திரத்தில் வரும். இருவீர் விரல் இறை அன்பு, இருவீர் வேரல் இயற்கையும் அன்றே. இருவரும் வெற்றி பெறுவது என்பது இயற்கை அல்ல. அதனால் குடி பொருள் அன்று முன் செய்து, ஆகவே உங்கள் செயலை குடிபெருமை கேட்டதல்ல, போரை நிறுத்துங்கள் என்று ஒரு புலவனாக நண்பனாக நெடுங்கிள்ளி நலங்கிள்ளியினுடைய போரை தவிர்க்கிறார் என்று சொல்கிறார். இப்படியாக சில கதைகளை இன்றைக்கு பார்ப்போம். நாளை மறுபடியும் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் பெரியாவிடை விடைபெறுவதற்கு முன்னால் வழக்கம் போல கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக என்று உறக்கச் சொல்லி நிறைவு செய்கிறான் உங்கள் வைதாராமூர்த்தி. நன்றி, வணக்கம்.